എല്ലാവർക്കും വണക്കം. ഞാൻ KG അനിൽകുമാർ, ചെയർമാൻ ആൻഡ് മാനേജിംഗ് ഡയറക്ടർ ഐസെൽ ഫിൻകോർ. ഐസെൽ ഫിൻകോർ അശോക് നഗർ പോലീസ് സ്റ്റേഷൻ പരിധിയിൽ 100 கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும், இது போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் சீக்கிரம் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிடும். அந்த மாதிரி തന്നെ இந்த அசோக் நகர் பகுதிக்குள்ளே தெஃப்ட் நிறைய வயலன்ஸ் இல்லாமல் ஆக்குறதுக்கு இந்த கேமரா யூஸ்ஃபுல் ஆகிடும். இந்த அசோக் நகர் போலீஸ் இந்த மாதிரி ஐசெல் ஃபின்கோர்க்கு பப்ளிக்கினை சேவை பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் தந்திருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு போலீஸ். தேங்க்யூ சார். இப்போ வந்து அசோக் நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்டு ஒரு 100 கேமரா கொடுத்துருக்கீங்க. மற்ற காவல் நிலையங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? ப்ரெசன்ட் பிளான் இல்லை. வில் திங்க் அபவுட் லேட்டர் ஆன். அதாவது சார், இப்போ எப்படின்னா அசோக் நகர் பகுதியில் முக்கியமாக இந்த 100 ஃபீட் ரோடு, 4th அவென்யூ முக்கியமான ஜங்ஷன்ஸு. இப்போ 4th அவென்யூ, 7th அவென்யூ ஜங்ஷனு, ஸ்டேஷன் பக்கத்தில் எல்லாமே முக்கியமான ஜங்ஷன்ஸில் போட்டிருக்கிறோம். ஆர்ஐ ரோட்டில் போட்டிருக்கிறோம், எஃப்ஐஆர் ரோட்டில் போட்டிருக்கிறோம். எல்லாம் முக்கியமான ஜங்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். அதை விட ஸ்கூல்ஸு பகுதியிலையும் அங்கே கேமராஸ் நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம். அதாவது ரிப்பீட்டடாக எங்களுக்கு அஃபென்ஸ் ஆகக்கூடிய பிளேஸு, பப்ளிக் அதிகமாக கேதர் ஆகக்கூடிய பிளேஸு, ஸ்கூல்ஸு, இந்த ஏரியாவிலலாம் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த தெருக்களுக்கு உள்ள வந்து நம்ம ஏற்கனவே நிறையா நம்ம சின்ன சின்ன தெருக்கள் வந்து நம்ம டீனர்களை சுற்றி இருக்கு. அதுக்குள்ள நம்ம எப்போ சார் இல்லை போட்டு நாங்கள் அந்த அசோசியேஷன் மூலம் நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்போ போஸ்டல் காலனி எடுத்து அந்த அசோசியேஷன் சொல்லியிருக்கிறோம். அந்த ரெசிடென்சியல் பீப்புள்கிட்டே சொல்லியிருக்கிறோம், ஏரியாவில் நீங்கள் கேமரா போடுங்க, ஒரு ஈஸியாக இருக்கும், எதுனாலும் அஃபென்ஸ் பண்ண வரமாட்டாங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏரியா பப்ளிக் ஒவ்வொரு எல்லாத்துக்கும் அதே போல் ட்ரேடர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறோம், நீங்கள் எதுனாலும் கடைகளுக்கு உள்ளே போடாங்க, ஒரு கேமரா வெளியே போட சொல்லியும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன். கொஞ்சம் கேமரா போலீஸ்கார ஒரு கண்ட்ரோல் ரூம் கூட போட்டிருக்கோம், அதுக்காக வச்சுருப்பாங்க. சிலது பூத்தில் நம்ம வச்சுருக்கோம், ஒரே இடத்துல இல்லாமல் 2-3 இடத்துல கேமரா போடும்போது கண்டிப்பாக மைனன்ஸ் பண்ணி கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. போட்டவங்க ஸ்பான்சர் இல்லை, எங்களுக்கு எப்படின்னா ஸ்பான்சர் கேமரா இருக்குது, கவர்மெண்ட் கேமரா இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ஏஎம்இ இருக்குது, நம்ம போட்டு கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பான்சர் ரிப்பேர் ஆச்சுன்னா ஸ்பான்சர்கிட்ட கேட்கலாம், நாங்கள் போலீஸ் கேட்டு அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ போட்டிருக்கிற கேமரா நல்ல கேமரா, நைட்லும் பிடிக்கும், இந்த நம்பர் பிளேட் வரைக்கும் பிடிக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் பணிபுரியும் அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ஃபஸ்ட்டு நம்ம சென்னை கிரேட்டர் சென்னை கமிஷனர் சார் மற்றும் அடிஷனல் கமிஷனர் ஜெயசி சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியையும் உரித்தாக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் நம்ம சொன்ன உடனே ஐசிஎல் எம்பி சார் வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம். திருவனந்தபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 கேமராஸ் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சென்னையில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் கொடுத்தாங்க. அதுக்கு உறுதியாக இருந்த நம்ம ராஜேஷ் மற்றும் அவங்க டீமுக்கு அனைவருக்கும் என்னோட இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் எங்கே இருப்பேன்னு தெரியாது, எலெக்ஷன் பார்த்து எங்கேயாவது போயிடணும்னு நினைச்சோம். பட் சென்னை சிட்டியில் நிறைய என்னால் வர முடிஞ்சு. மேலும் இந்த ஒரு ப்ராஜெக்டாக தான் எடுத்து பண்ணோம். 100 கேமரா ப்ளஸ் ஏஎம்பிஆர் கேமரா நம்ம சென்னை சிட்டியில் டிராஃபிக்கில் மட்டும் போட்டுருக்காங்க, லாண்டரில் எங்கேயுமே இல்லை. அதையும் நம்ம சொன்ன உடனே எம்பி சார், ஐசிஎல் எம்பி சார் உடனே
அப்ரூவல் பண்ணி அரௌண்டு 20 lakhs கிட்ட இப்போ இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி அடிஷனல் வச்சு ஓப்பன் பண்ணோம். பட் அந்த ரூம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணாங்க. இது ஏஎம்பிஆர் கேமரா இதெல்லாம் அடிஷனலாக ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. அதை இப்போ சார் அந்த நேரத்தில் வெளியில் போனால வர முடியாமல் இருந்தாங்க. இப்போ நல்லபடியாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவர் ஒரு செகண்ட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம மீடியா நண்பர்கள் உடன் பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். போய் சொல்யூஷன் சொன்ன எல்லாருக்கும் இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி மீடியாஸ். இது ஒரு பெரிய காரியமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 100 கேமரா இந்த அசோக் நகர் போலீஸ் படுக்கைக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சார், ವೈಲೆನ್ಸ್ ಆನ ಜಾಸ್ತಿ ನಡೆದುಕೊಂಡಿಕ್ಕೆ, ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಸ್ ಜಾಸ್ತಿ ನಡೆದುಕೊಂಡಿಕ್ಕೆ. ஒரு ஆக்சிடென்ட் வந்தால் வண்டி ஓடிக்கொண்டே இருக்கு, நிற்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ட்ரக்ஸ், லிக்கர்ஸ் எல்லாமே ஜாஸ்தி அடிப்படை ஆகிக்கொண்டிருக்கேன். ஏன்னா தப்பு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் சிட்டியில் இருக்கு. இதெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும் போலீஸ்னு. அது ரொம்ப பப்ளிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த கேமராஸ். ஏன்னால் ஐசல் ரொம்ப ஹாப்பி இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணிடு இந்த பப்ளிக்னு சேஃப் ஆகிறதுக்கு, போலீஸ்னு ஈஸியாகி எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு, அக்யூஸ்டு பேசஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ரொம்ப நன்றி, போலீஸுக்கும் நன்றி, இந்த மீடியாஸுக்கும் நன்றி, இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ அந்த எங்களுக்கு 100 கேமராக்கு மேலே சார் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஐசிஎல் கம்பெனி. நானும் எங்கள் எக்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் போய் சாரையும் மேடத்தையும் அப்ரோச் பண்ணோம். எந்த விதமான மறுப்பு தெரிவிக்காம இது பொதுமக்களுக்கு பயனுள்ளதுன்னு சொல்லி எங்களுக்கு 17 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. கொடுத்து அவங்களே ஆட்களை வச்சு அழகாக எங்களுக்கு 100 இடத்துல கேமரா போட்டிருக்காங்க. போட்டு எல்லாமே கண்ட்ரோலும் ஸ்டேஷனில் வச்சுருக்கிறோம். இது மெயினாக கேமரா போட பர்பஸ் என்னென்னா போலீஸ் ஈஸியாக அக்யூஸ்டாக டிடெக்ட் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 days முன்னாடி இதே போல ஒரு ஸ்நாச்சிங் கேஸு செல்ஃபோனை வச்சு டிடெக்ட் பண்ணி 9,000 நகையை நாங்கள் டிடெக்ட் பண்ணோம். அந்த கம்ப்ளைண்ட்டை ரொம்ப ஹாப்பி. 2 daysல நாங்கள் டிடெக்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டோம். இதில் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சிசிடிவி அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. ஸோ சிசிடிவி இருந்தால் நம்மளுக்கு அவன் பார்க்குறான், அக்யூஸ்டு அவன் கேமரா இருந்தாலே அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறான். கேமரா வச்சுருக்குறாங்க, நம்ம மாட்டிக்கிடுவோங்கிறதுனால மேக்சிமம் அந்த இடத்துக்கு வர மாட்டேங்காங்க. அதனால அஃபென்ஸ் வேறு நம்மளுக்கு குறையுது. அஃபென்ஸு ரெடியூஸ் ஆகுது. இன்னொன்று அஃபென்ஸை கண்டுபிடிக்கிறதும் போலீஸுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னொன்று கோர்ட்டில் ஒன்று நம்ம என்ன கேட்டாலும் இப்போ கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபுட்டேஜை கொடுங்க, நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோங்கிறாங்க. ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா கன்விக்ஷன் ஆகுது. எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே இது சார் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு மர்டர் ஆச்சு. இப்போ பாண்டிச்சேரிக்காரங்க இங்கே வந்து மதியம் ஒரு 2:30 இருக்கும். வரும்போது பாண்டிச்சேரி கொடுக்கும்போது இங்கே பண்ணிக்கிறாங்க. வித்தின் 4 hours பிடிச்சோம். ஃபுட்டேஜ் தான். ஸோ இதே போல் நிறையா எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாரை போல ஆட்கள் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறதுனால போலீஸுக்கு ஒரு சப்போர்ட், நல்ல சப்போர்ட்னால எங்களுக்கு ஈஸியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும் அந்த அஃபென்ஸில் குறைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் காவல்துறை சார்பாக சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், மேலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எங்களுக்கு அவங்க உதவி பண்ணணும். வருஷம் அவங்க ஏதாவது ஒரு 10 கேமரா 15 கேமரா போட்டு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த ரெக்வஸ்டையே சாருக்கு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ தேங்க்யூ. வந்த எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ. காலை வணக்கம். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நமது அசோக் நகர் காவல்துறை அதிகாரிகள் போய் முன்னின்று இதை நடத்தியிருக்கிறார்கள். இங்கே நமது ஏசி ஆர்வின் சார் அவர்கள் அந்த குற்றங்கள் எப்படி நமக்கு தடுக்க முடியுது இந்த சிசிடிவி கேமரா மூலமாக என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போன்று இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் சார்,
மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் இப்போ ஐஎஸ்ல இருக்காரு. ஸோ அது மாதிரி இன்ஸ்பெக்டர் காவல்துறை அதிகாரிகளாக இருக்காங்க. நானும் அசோக் நகர் தான் 40 வருஷமாக இருக்கேன் ஆஃபீஸில். காவல்துறை வந்து நமது நண்பன், பொதுமக்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே. இப்போ கூட சார் ஏசி சார் சொன்னார், ஒரு மோட்டர் அங்கே ஆச்சு வித்தின் 4 ஹவர்ஸில் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து அவர் ஐசிஎல் சேர்மேன் அனில்குமார் சார் அவர்களும் மேடம் உமா அனில்குமார் சார் அவர்களும் சென்னையில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் 300 பிரான்ச் இன்றைக்கி இருக்குது. ஒரிசா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. நீங்கள் வந்து சென்னையில் தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 100 சிசிடிவி போட்டிருக்காங்க. அது நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நிறைய பேர் ட்ரெண்ட் அண்ட் ரன் பண்ணிவிட்டு ரோட்டில் போகிற சாதாரண ஒரு லேடி இடிச்சு தடுக்க போகிறாங்க, யாருன்னு தடுக்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் அவங்க இந்த சமுதாயத்துக்கு பண்ணதுனால இந்த சிசிடிவி கேமரா மூலிமா காவல்துறைக்கும் அந்த நீதிபதி இப்போ அந்த தீர்ப்பு வழங்குறவனுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து சிசிடிவி தான் வீட்டுகளே நாங்கள் வச்சுருக்கோம். நம்ம கேட்டால் வந்து யாராவது தட்டுறாங்களா, நைட்டில் அன்வான்ட் பீப்புள்ஸ் வராங்களா. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஐசிஎல் நிறுவனம் நமக்கு வந்து இந்த பொதுமக்களுக்காக அவங்க வந்து இவ்வளோ ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ணி இவ்வளோ கேமராஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்க பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவித்து என்னை இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா ஒரு கை தட்டுங்க.